அருள்நிதி நடித்த உதயன் படத்தில் தமிழுக்கு வந்தவர் பிரணீதா. அதையடுத்து கார்த்தியின் சகுனியில் நடித்தபோது தமிழில் அடுத்து பெரிய ரவுண்ட் வரப்போகும் நடிகை என்கிற பரபரப்பை ஏற்படுத்தினார். ஆனால் அப்படம் அவருக்கு கை கொடுக்கவில்லை. முக்கியமாக தமிழில் அந்த படத்திற்கு பின்னர் ஒரு படம் கூட அவருக்கு புக் ஆகவில்லை. அதனால் பெரிய ஏமாற்றத்துடன் மீண்டும் தெலுங்கு, கன்னடம் படங்களில் நடிக்க சென்றுவிட்டார் பிரணீதா. அதோடு அங்கு பெரிய நடிகர்களின் படங்கள் கிடைக்காமல் காமெடி ஹீரோக்களுடன் டூயட் பாடிக்கொண்டிருந்த பிரணீதா சில தெலுங்கு படங்களில் இரண்டாவது நாயகியாகவும் நடித்து மார்க்கெட்டில் இருந்து வந்தார். இந்த நேரம்தான் மாஸ் படத்தில் நயன்தாராவுக்கு அடுத்தபடியாக இன்னொரு நாயகியாக கமிட் ஆயிருந்த எமி ஜாக்சன் அப்படத்திலிருந்து விலகியதை அடுத்து அந்த வேடத்திற்கு கமிட் ஆனார் பிரணீதா. அதோடு இரண்டாவது நாயகி வேடம் என்ற போதும் சூர்யா படம் என்பதால் இந்த படத்திற்கு பிறகு தமிழ் சினிமா கை கொடுக்கும் என்ற நம்பிக்கையில் நடித்திருக்கும் அவர் சமீபத்தில் தன்னை தேடி வந்த ஒரு பிரபலமில்லாத ஹீரோவின் படத்தில் நடிக்க மறுத்துவிட்டார். இனி அடுத்தடுத்து பிரபலமான நடிகர்களின் படங்களில் மட்டுமே நடிப்பேன் என்றும் கோலிவுட்டில் கூறி வருகிறார் பிரணீதா.